பிரச்சனையிலே இருக்கிறவர்களுக்கு, பெரிய ஆபத்திலே சிக்கி இருக்கிறவர்களுக்கு, கவலையோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் சந்தித்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இந்த பிரச்சனையின் மூலமாய் நீ என்ன நடக்குமோ என்று நீ நினைக்கலாம், நீ பயப்படாத. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று நினைக்கிறாய், நீ பயப்படாத. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை பார்த்து நீ பயப்படாத. இப்படி ஆண்டவர் பல இடங்களிலே பல பரிசுத்தவான்களுக்கு, அதாவது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே டெய்லி தினம் தினம் ஒரு வசனம், பயப்படாதே 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 அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்தால், வருஷம் முழுக்க இந்த பயப்படாதே என்கிற வசனத்தை புதிதாக எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் பலாயிரம் இடங்களிலே இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதி வைத்திருக்கிறார். அப்போ சங்கீதம் 34வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்முடைய தேவன் ஒரு பயத்திற்கு அல்ல. நான் முன்னாடி இந்த விஷயத்திற்கெல்லாம் நான் பயப்பட்டேன், ஆனா இப்ப நான் இதுக்கு பயப்படுறது இல்லை. ஆனா இன்னொரு பயம் என்ன தொட்டிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வியாதியை குறித்து நான் பயப்பட்டேன், இப்போ ட்ரீட்மெண்ட்டை குறித்து பயப்படுறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பயம் என்கிறது சில நேரத்திலே தொற்றி கொண்டு தொடர்ந்து கொண்டே போகிறது. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளை பிறக்குமோ இல்லையோ அப்படின்ற பயம், அப்புறம் பிள்ளை பிறந்ததற்கு பிறகு இந்த பிள்ளையை எப்படி வளர்த்துவேனோ அப்படின்ற பயம், அதற்கு பிறகு இந்த பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளையை நான் எப்படி, இப்படியே பயம் அப்படின்றது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வாரம் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, உன்னுடைய பயத்திற்கு நான் உன்னை நீங்களாக்குவேன், நீங்களும் நானும் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தைரியமாய் செய்வதற்கு உங்களை தைரியப்படுத்துகிற, என்னை தைரியப்படுத்துகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வருகிற நாட்களிலே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், நான் ரொம்ப பயந்தவன், ஆனா கர்த்தர் இன்றைக்கு என்னை தைரியவானாய் மாற்றி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் இந்த வாரத்திலே ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இதற்கு முன்பாக நீங்கள் எதிர்கொண்டதற்கும் இனி எதிர்கொள்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அநேகருக்கு முன்பாக பயந்து பயந்து ஒளிந்த நீங்கள், பயந்து பயந்து வாழ்ந்த நீங்கள், இனி சில நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை தைரியவான்களாக, உங்க பிள்ளைய ஒரு தைரியசாலியாக கர்த்தர் உங்களை நிறுத்துகிற நாட்கள் சீக்கிரமாய் வரும். நன்றாய் கரங்களை தட்டி, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். வெள்ளிக்கிழமை நடந்த இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பயத்தை மேற்கொள்வதற்கான சில காரியத்தை சொல்லி 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 நம்ம அப்படியே ஆராதிச்சு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பயத்தை மேற்கொள்வதற்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் அவங்க தரலாம். ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய ஐடியாவில் பயத்திலிருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியாது. யாராவது ஒருத்தரிடத்துல நம்ம பயப்படுறோம்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? இப்போ எதுக்கு நீங்க பயப்படணும்? ஏன் நீங்க பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன இல்லை? ஒரு மனிதனால இல்லை ஒரு மருந்துனால, ஒரு தலைவர்களால நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பயத்தை எடுத்து போடவே முடியாது. எத்தனையோ பேர் பயப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு எவ்வளவோ தைரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். நீங்க எதுக்கு பயப்படணும்? ஆனா அவங்க இருதயம் சொல்லும், என்னமோ தெரியல எனக்கு பயமா இருக்குது, என்னமோ தெரியல எனக்கு பயமா இருக்குது. என் பக்கத்துல அம்மா இருக்காங்க, என் பக்கத்துல அப்பா இருக்காங்க, என் பக்கத்துல எல்லாமே இருக்குது, எனக்கு வேலை இருக்குது. ஆனால் இந்த பயம் என்கிற ஒரு ஆவி உங்களை தொற்றிக் கொள்ளுமானால் இதை மனுஷனுடைய கண்ட்ரோலால ரெடி பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இதுவரையிலும் உங்கள் பயத்திலிருந்து யாருமே உங்களை விடுதலையாக்க முடியாவிட்டாலும் இன்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். என்னாலே அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உங்க பிள்ளையினுடைய பயத்திலிருந்து உங்க பிள்ளையை விடுதலையாக்க முடியலன்னு நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு தைரியம் கொடுக்க வல்லவர். அந்த பிள்ளையினுடைய பயத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு மனிதனுடைய பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு என் தேவனாலே கூடும்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை நான் நேற்றைக்கு இரவும் தியானிக்கும் போது ஆண்டவர் கண்டினியூவா இந்த பயத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியெல்லாம் வெளியே வரணும், எப்படியெல்லாம் அறிக்கை செய்யணும்னு இன்றைக்கும் என்னோடு கூட பேசினார். ஒரு 2 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போறோம். 42ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி பண்றதுக்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. நான் 11வது வசனத்தை, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்களை சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீங்களும் நானும் இனி பயமில்லாமல் வாழ போகிறோம். கர்த்தர் பயமில்லாமல் வாழ பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இனி நீங்கள் சந்திக்க போகிற சகலவற்றையும் பயமில்லாமலே நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தைரியம் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்க போகிறார். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நிறைய பேர் நம்மை பயந்தவர்களாய் பார்த்தவர்கள் இனி தைரியசாலிகளாய் பார்க்க போகிறார்கள். நாம் பயம் இல்லாம எப்ப வாழ்வேன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ நம்முடைய தெய்வம் நமக்கு பயம் இல்லாமல் நம்ம வாழ்றதற்கு கர்த்தர் ஒரு சில அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அந்த அற்புதத்தை நீங்க விசுவாசிங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவர்கள் கைக்கு தப்புவிக்கும்படி நான் உங்களுடனே இருந்து. அப்போ நம்முடைய தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம பயத்திலிருந்து வெளியே வருவதற்கு நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்படின்னா இந்த பாபிலோன் ராஜாவிற்கு இவர்கள் அடிமைப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அங்க இவங்க ரொம்ப துன்பத்தையும் அனுபவிக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்ம இத்தனை வருஷம் இந்த மாதிரி அடிமையா இருந்துட்டோம், நம்முடைய பிள்ளைகளும் இப்ப அடிமையாக போறாங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரவே முடியாதோ அப்படி இந்த சூழ்நிலை ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலை. ஒரு விசை ஒரு நாட்டிற்கு சிறைபிடிக்கப்பட்டு போகிறவர்கள் திரும்ப வெளியே வருவது என்கிறது கூடாத காரியமா இருக்குது. நம்ம இந்த தேசத்தை விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன், இந்த கலக்கத்தை நான் மாற்றுவேன், இந்த சூழ்நிலையை நான் மாற்றும் போது நீங்கள் பயமில்லாமல் வாழ்வீர்கள். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பயப்படுத்த சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய சீடர்கள் கப்பல் பிரயாணத்திலே இருக்கும்போது ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது. இதன் நிமித்தமா அவர்களுக்கு ரொம்ப பயம் வருது. ஐயோ இந்த சூழ்நிலை நான் எதிர்பாராத விதமா வந்துருச்சே, இந்த சூழ்நிலை ஒரு பெரிய என்னை அழிக்கிறது போல நிற்கிறதே. அந்த கப்பல் சேதத்திலே இருக்கிற அந்த நேரத்தில் காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டி அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளா மாற்றி கர்த்தர் அந்த பயத்திற்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிற சூழ்நிலைகளை மாறும் என்று கர்த்தர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார்.
அந்த கலக்கமான சூழ்நிலை மாறி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்திலே இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி மாறும்? தீவிரமாய் செயல்படுகிறதே. இந்த குடும்பத்திலே சண்டை சமாதான குறைவு தீவிரமாய் இருக்கிறதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இந்த சூழ்நிலையிலே ஒருவர் நடந்து வருவார். இந்த சூழ்நிலையிலே உங்களுக்காக ஒருத்தர் வழக்காடுவார். இந்த சூழ்நிலையை சமாதானமாய் மாற்றுகிற ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடைய எல்லா பயத்திற்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பாலகரம் தான் எனக்குள்ளே. அரங்களை தட்டி நான் அறியாது எனக்கு எட்டாத காரியம் விசுவாசத்தோடு பெரிய காரியம் செய்திடுவார். நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே எல்லாரும் பாடும். நான் அறியாத எனக்கு எட்டாத காரியம் செய்திடுவார். நான் அறியாத எனக்கு எட்டாத காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. மார்க்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம், அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளை இடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த கப்பல் அமிழ்ந்து விடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனா இயேசு கப்பலின் பின்னணியத்தில் அவர் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். அப்ப அவங்க போய் தட்டி எழுப்பி, ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம், இந்த சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்குது, கடல் ரொம்ப கொந்தளிக்குது, காற்று வேகமா அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவரை எழுப்பும் போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய பயத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினார் அப்படின்னா, கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றினார். அவருடைய பயம் அவர்களை விட்டு முற்றிலுமாய் கடந்து போனது. அந்த கடல் சமாதானமானதினால் அவர்கள் சந்தோஷத்தோடே பிரயாணம் பண்ணினார்கள். அந்த தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பயத்தை உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் கர்த்தர் எடுத்து போட போகிறார். அவர் எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு. நமக்கு சுற்றி கலக்கமாய் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் சமாதானமாய் மாற்ற போகிறார். அந்த நபர் சமாதானமாக போகிறார்கள். ஆமென். உங்களுக்கு எதிரான அந்த காரியம் சமாதானமாய் மாற போகிறது. உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் சமாதானமாய் மாற போகிறது. வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் அந்த கொந்தளிப்புகளை கர்த்தர் அமர பண்ண போகிறார். குடும்பத்தில் இருக்கிற கொந்தளிப்புகளை கர்த்தர் அமர பண்ண போகிறார். நம்புறவர்கள் மனதிலே எழும்புகிற கொந்தளிப்புகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அமர பண்ணி அந்த சூழ்நிலைகளை தலைகீழாய் கர்த்தர் மாற்றி
உன்னை நான் தைரியப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் இந்த வாரம் விசுவாசத்தோட ஜெபிக்கணும். எதுக்குன்னா, ஆண்டவரே, நான் கடந்து போகிற பயமான சூழ்நிலையை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி என்னை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வந்து நின்னார்னாலே அந்த சூழ்நிலை ரெடி ஆகும். யாரும் சமாதானமே படுத்த முடியாத இடத்துல ஒரு சமாதானம் தேடி வரும். உங்கள் மேல் இருக்கிற கோபங்கள் மாதம் முடிகிறதுக்குள்ள தனியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் இருக்கிற சமாதான குறைவு இந்த மாதத்திலே சரியாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேருடைய குடும்பத்தில் கர்த்தர் இந்த மாதம் எழும்பி கர்த்தர் நிற்க போகிறார். ஆண்டவர் எழும்பி நின்று அந்த காற்றை கர்த்தர் அதட்ட போகிறார். அந்த கடலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இறையாதே, நீங்கள் கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே அது நடக்கிறது. தகப்பனே, நீர் சொன்ன நல் வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. இப்பொழுது அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஒரு தைரியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக நன்றி. ஆமென். தாவீதனுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதை துரத்தி விட்டு அங்க ஒரு பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாய் எழும்புகிறார். இப்பொழுது தாவீதுக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ, இந்த சூழ்நிலையினால என் பிள்ளையை நான் இழந்துருவேனோ, என் ராஜ்ய பாரத்தை இழந்துருவேனோ, இந்த நாட்டில் இருக்கிற பல ஜனங்களை நான் இழந்துருவேனோன்னு ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றி, அந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் மாற்றி தாவீதை கர்த்தர் பயத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். நம்பர் 1, இந்த மாதம் நடக்க போகிறது. என் பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்கு சூழ்நிலையை கர்த்தர் சாதகமாய் மாற்றப் போகிறார். ஒரு 3 விசை கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்கள். என்னை கர்த்தர் விடுவிப்பதற்கு, ஆமென், என்னுடைய பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்கு என் சூழ்நிலை தலைகீழாய் மாறப்போகிறது. நம்பிக்கொண்டே சொல்லுங்கள், நம்பிக்கொண்டே சொல்லுங்கள். ஆமென். என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். காற்றையும் நான் காண மாட்டேன், மழையையும் நான் பார்க்க மாட்டேன், ஆனாலும் என் பள்ளத்தாக்கை நிரம்ப பண்ணுகிற கர்த்தர் நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையை எனக்கு நிச்சயம் மாற்றுவார், எனக்கு நிச்சயம் மாற்றுவார். என் பயத்திற்கு கர்த்தர் என்னை நீங்கள் ஆக்குவதற்கு இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையிலே சீக்கிரமாய் மாறும். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பயத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் செய்கிற இரண்டாவது காரியத்தை குறித்து வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பின்பு மோசே ஜோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஜோசுவா கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அந்த கொஞ்ச நாளைக்கு முன்பாக பொறுப்பு அவனுடைய கையில் கொடுக்கும் பொழுது ரொம்ப பயப்படுகிறான். அந்த சின்ன வயசாக இருக்கிறதுனால, ஜனங்களுடைய கேரக்டர் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, நான் இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் எப்படி செய்வேன், இந்த ஜனத்தை எப்படி வழி நடத்துவேன், இந்த ஜனத்திற்கு இந்த சொத்தை நான் எப்படி பங்கிட்டு கொடுப்பேன், இவங்க எனக்கு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா அப்படின்ற ஒரு பயம் தன்னுடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷனுடைய பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுவதற்கு கர்த்தர் இந்த இடத்துல ஒன்று செய்கிறாரு. என்ன பண்றேன்னா, அவனுக்கு கர்த்தர் வார்த்தையாய் கர்த்தர் பேசுகிறார். நீ பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நம்முடைய தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு கர்த்தர் நமக்கு யூஸ் பண்ற இரண்டாவது
டூல் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார், அவருடைய வசனத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். நான் நம்புறேன் சில நேரத்தில் நம்ம ரொம்ப பயமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லுவார்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆனா நமக்கு என்ன இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது உடனே அந்த பயம் நம்மை விட்டு மாறணும். சிலருக்கு ஆலயத்தில் உட்கார்ந்த உடனே அவங்களுடைய பிரச்சனையை குறித்து கர்த்தர் பேசும்போது இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு தைரியம் வரும். ஆனா இந்த வாசலை விட்டு வெளியே போன உடனே, இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே சிலருக்கு திரும்பவும் என்ன வரும் அப்படின்னா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு டைம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிவிட்டார், நிச்சயமாக அதை உங்களுக்கு செய்யாமல் கர்த்தர் இருக்க மாட்டார். நீ பயப்படாதே, திடமாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஞானம், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. நீங்கள் பயப்படும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருப்பார். சில காரியத்தை குறித்து உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே சிலருக்கு ஒரு தைரியம் வருகிறது. ஒரு அரசியல் தலைவரோ இல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு நபரோ, ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த காரியத்தை குறித்து ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் போய் அவங்கள்ட்ட பேசிடுறேன், நான் போய் அந்த காரியத்தை செய்யறேன்னு சொன்னா உடனே நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஐயோ இந்த மனுஷன் சொல்லிட்டான், இவன் செஞ்சிருவான், இவர் தான் சொல்லிட்டார்ல அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லா மனிதர்களை பார்க்கலும் பெரியவர் கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் ஏற்ற வேளையிலே நமக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன் பயத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு நான் வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறேன், நீ பயப்படாதே. அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே, அந்த நபரை பார்த்து பயப்படாதே, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதே. ஆமென். அந்த தலைமைத்துவத்தை பார்த்து பயப்படாதே. நீ படப்போகிற எந்த பாடுகளை குறித்து நீ பயப்படாதே, அந்த வியாதியை குறித்து நீ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையை குறித்து நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காக்கவும், உன்னை தப்புவிக்கவும், உன்னை தூக்கி எடுக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தைரியப்படு, நீ தைரியப்படு. தைரியப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எலியா சோர்ந்து போய் பயப்பட்டு யேசேபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் சூறைச்செடியில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தை என்கிற ஒரு அப்பத்தை கொடுத்து கர்த்தர் தைரியப்படுத்தி ஒரே என்னும் பர்வதம் மட்டும் தைரியமாய் நடக்க பண்ணுவார். ஆனால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் உங்க அருகாமையில் நிற்கிறத நீங்க பார்ப்பீங்க. கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனாய் நீர் வந்து நிற்பீராக. நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நான் அதை உணரணும். எல்லாரும் சொல்லுங்க முழு வெள்ளத்தோட, நான் அதை உணரணும். நீங்க எங்கிட்ட பேசுறத நீங்க உணரணும், நீங்க என்ன தைரியப்படுத்துகிறத நான் உணரணும். சொல்லுங்க ஆமென். அந்த பெரிய பிரச்சனைக்கு முன்பாக நான் நிற்கும் போது கர்த்தர் என்னை வார்த்தையினால், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென், ஹalleluya, நான் திடப்படுத்துகிறதை, ஆண்டவரே திடப்பட வைக்கிற அந்த வார்த்தையை உணரக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக, 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 தருவீராக. ஹalleluya. யாருடைய வார்த்தையும் உங்களுக்கு தைரியப்படுத்தல, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். கர்த்தர் நீங்க உடைஞ்சு போய் படுத்திருக்கிற இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் கடந்து வருவார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க தெளிவா நீங்க கேட்பீங்க. நீங்க வாகனத்தை ஓட்டும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க. நீங்க அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது நீங்க சத்தத்தை கேட்பீங்க. அநேகருடைய சத்தங்கள் உங்களை பயப்படுத்தும் போது கர்த்தருடைய சத்தம் உங்களை தைரியப்படுத்துவதற்கு கடந்து வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க ஆமென், ஹalleluya. சில நேரங்களிலே மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை ரொம்ப பயப்படுத்தும், ரொம்ப பயப்படுத்தும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படிதான் நம்மை பயப்படுத்துகிறவர்களாகவே இருக்கிறார்கள். சில காரியத்தை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க எந்த காரியம் அதில் ரொம்ப வீக்காக இருக்குதோ, எந்த காரியம் நடக்கலையோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. எந்த காரியம் தோல்வியா முடிஞ்சிருச்சோ அதைத்தான் உங்களிடத்துல சொல்லுவாங்க. நீங்க அதை கேட்டு ஒரு நாள் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் இந்த வாரம் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பயத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறதற்கு உன் கூட நான் பேசுவேன். எப்படி பேசுவேன்னா, உன்னை தைரியப்படுத்தி நான் பேசுவேன். ஹல்லேலூயா. நம்புறீர்களா? ஆமென். அவர் வார்த்தையை அனுப்பி
என்னை சுகப்படுத்துகிறதற்கு வல்லவர். அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை தைரியப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அத்தனை பேரும் கோலியாத்தை குறித்த பயத்தை தாவீதுக்குள்ள போட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேலையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வார்த்தையை கொடுத்து திடப்படுத்துகிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், அதற்கு பிறகு அந்த காரியத்தை குறித்து நீங்க கொஞ்சம் கூட நீங்க பயப்படவே மாட்டீங்க. எது பேசணும்னு நம்ம ஜெபிக்கணும்னா வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, நீங்க இதுக்கான ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே, இதற்கான ஒரு வேத பகுதியை கொடுங்க ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் உங்களை அழகாய் பேசி உங்களை தைரியப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுவோம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், விசுவாசத்தோடு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிற இயேசு அவர் நல்லவர். ஆமென். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். எப்படி நடத்தினார்னா பயமில்லாத வாழ கர்த்தர் உதவி செய்தார். எங்க சிங்கக்கபில, நான் ஃபாஸ்டிங் பிரேக்கோட சொன்னேன், சிங்கக்கபில பயம் அவங்களுக்கு இல்லை. விரியன் பாம்பு கையில் கவி பிடிக்கும் போது அவங்களுக்கு பயம் இல்லை. சிறைச்சாலைக்கு போகும்போது அவங்களுக்கு பயம் இல்லை. எதிரி முன்னாடி நிற்கும் போது அவங்களுக்கு பயம் இல்லை. இந்த தைரியமெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக வந்துச்சா? இல்லை, இந்த தைரியம் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கிற போஸ்டிங்கில், நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்ற தைரியத்தில் அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சாங்களா? சொல்லுங்களேன். என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அரசியல் இருக்காரு, அதனால தான் நான் தைரியமாக இருக்கேன்னு சொன்னாங்களா? அவங்களை தைரியப்படுத்தது யாரு? அவங்களுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? அவர்களுக்கு பின்புலமா இருந்தது யாரு? நான் நம்புறேன் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணினார் அப்படின்னா, கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தினதுனால தான் அவங்க தைரியமா இருந்தாங்க. அவர்கள் ஒரு அரசியல்வாதியையோ இல்லைன்னா ஒரு தலைவனையோ பிடிச்சிருந்தா அவங்க மாறும்போது இவங்க திரும்பவும் பயப்பட்டிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, நீங்க மனுஷனை நம்பி தைரியமாக வேண்டாம். அவங்க இருக்கிறாங்கன்ற தைரியம் உங்களுக்கு வேண்டாம். இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இந்த தைரியத்தில் எதையும் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மாறிட்டாங்கன்னா, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த தைரியம் உங்க வாழ்க்கையில் நீடிக்கவே நீடிக்காது. கொஞ்ச நாளைக்குள்ள திரும்ப நீங்க பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கு மாறாக உங்களுக்கு என்ன தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரியா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரியா, இஸ்ரவேலின் காக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரியா, அவர் என்னை நிச்சயமா என்னை கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார். இதுக்கு முன்னாடி அவர் என்னை கைவிடல. நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை. எத்தனையோ மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் தப்பித்தார், எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். அந்த தேவன் இதிலிருந்தும் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவர். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு
இதை ஒரு ஜெபமாவே நீங்க பண்ணிருங்க. நான் இந்த மாதத்துக்கு உள்ள ஆண்டவரிடத்துல நிறைய இரவுலையும் ஒரு 12 o'clock ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்க திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பயமே இல்லாம நீங்க வாழணும். பயமே இல்லாம. எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிங்க? இந்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்குங்க. இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இதற்காக நீங்க ஆசைப்படுங்க. ஆண்டவரே, என்னுடைய தைரியத்தினால ஆண்டவரே நிறைய பேர் மெச்சுகிற அளவுக்கு நான் தைரியசாலியா இருக்கணும். உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க தைரியசாலிப்பா அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய கணவனார் உங்களை பார்த்து சொல்லணும், நீ தைரியசாலியம்மா, நீ அதை பண்ணிடுவ, நான் ஒன்றும் உன்னை குறித்து பயப்படலை. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய சொல், நீ தைரியசாலிப்பா. நீங்க ஒரு பேர் வாங்கணும். என்ன பேர் வாங்கணும் அப்படின்னா, நீங்க கோலைன்ற பேர் அல்ல. நீங்க என்ன பேர் வாங்கணும் அப்படின்னா, நீங்க தைரியசாலி என்ற பேரை வாங்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க எப்படியாவது ஒரு பேரை வாங்கிருங்க. நீங்க தைரியசாலி என்ற பேரை வாங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தைரியசாலி அப்படின்றது. நேற்றைய தினத்துல இந்த முன்னாடி இந்த கேட்டு பக்கத்துல கல் போட்டோம் பாருங்களேன். இந்த கல் போடும்போதே நான் நினைச்சேன், நம்ம ரோட்ல இந்த மாதிரி நல்ல கல் போடுறோம், இது மற்றவங்க அரட்டை அடிக்கிறவங்களுக்கு உட்கார இடமா மாறிடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டே உள்ள போறேன். இரவு ஒரு 9 மணிக்கு பார்த்தா ஒருத்தர் குடிச்சிருக்காருன்னு தெரியல, நிறைய மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு அதுல ஜாலியா தூங்கிட்டு இருந்தாரு. அப்படியே அந்த கேட்டுக்கு முன்னாடி அந்த வண்டி திரும்புற இடத்துல அது ரொம்ப இருட்டா வேற இருக்குது. அந்த இடத்துல லைட் வேற இல்லை, ரொம்ப இருட்டா இருக்குது. அப்ப நான் என்ன நினைச்சேன், அவர் தூங்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரி அவர் காலையில் வரையும் தூங்கிட போறாரு, காலையில் அப்புறம் எந்திரிச்சு போறாரு. அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னாருன்னா, பிரதர், இவர் இந்த மாதிரி வழியில படுத்து கிடக்கிறாரு, இந்த இடத்துல லைட் இல்லை, வண்டி டேர்ன் பண்ற இடம், திடீர்னு அவர் மேலே வண்டி ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல தூங்கி இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவருக்கு பக்கத்துல போய் லைட்டா தட்டி, இந்த இடம் கார் வரும், கொஞ்சம் தள்ளி படுத்தா பரவாயில்லன்னு உடனே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த மனுஷனுக்கு அதுக்காக அப்படி நான் செய்யணும்னு சொல்லல. அந்த இடத்துல படுத்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதிராய் வருகிற வாகனத்தை குறித்து எனக்கு என்ன இல்லை, அதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. வண்டி ஓட்டுறவன் லைட்டு போட்டு ஓட்டட்டும். வண்டி போட்டுறவன் அப்படின்னா, நான் படுத்துக்கிறத குறித்து எனக்கு பயம் இல்லை. பயப்பட வேண்டியது நான் இல்லை, பயப்பட வேண்டியது யாரு? அவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு, பயப்பட வேண்டியது நீங்கள் அல்ல, எதிரி தான் பயப்படும், சாத்தான் தான் பயப்படும், பிரச்சனை தான் பயப்படும், வியாதி தான் பயப்படும். ஏனென்றால் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காப்பாற்றவும், உன்னை வழிநடத்தவும், உன்னை தூக்கி எடுக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்பர் 1, முதலாவதாக என் பயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு என் சூழ்நிலையை சீக்கிரமாய் தேவன் மாற்ற போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக என் பயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையினால் என்ன தைரியப்படுத்த போறாரு. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு தைரியம் வரப்போகிறது. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துவதற்கு எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். ஹலோ, ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாருமே அந்த வசனத்தை வாசிங்க. மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்ற ஆண்டவர், நீ ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கலக விட்டார். யாராமோ? இந்த ஊழியனுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் கலக விட்டார். ஆனா அதுல சொல்லும் போது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். ஆனா உன்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ நெரிஞ்சலுக்குள்ளே இருந்தாலும்,
நீ முள்ளுகளுக்குள்ளே தங்கி இருந்தாலும், நீ தேள்கள் உள்ள இடத்திலே வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னா இப்போ இந்த ஊழியக்காரனை குறித்து சுற்றி இருக்கிற நிறைய பேர் வார்த்தையால பேசுறாங்க. வார்த்தையால பேசிருக்காங்க. என்ன, நீ எத்தனை நாள் உயிரோடு இருந்துருவேன்னு நினைக்கிற, நீ எத்தனை நாள் காப்பாற்றப்படுவேன்னு நினைக்கிற, பாரு உன் பக்கத்துல பட்டயம் இருக்குது, பாரு உனக்கு வியாதி வந்துருச்சு. அவர்கள் இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா சொல்றாங்க பாருங்க. அவங்க சொல்றது மாதிரியே ஒரு சூழ்நிலை எங்க இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த தேவ மனுஷன் கடந்து போகிறான். இவங்க கடந்து போகிற பாதையை சொல்லி அவங்க பயப்படுத்துறாங்க. இவங்க இருக்கிற சிச்சுவேஷனை சொல்லி பயப்படுத்துறாங்க. இப்படி இருந்தா எப்படிப்பா, இப்படி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா, எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா, இந்த சூழ்நிலை இப்படி இருந்தா இப்படி ஆகும் அப்படின்றதை குறித்து சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேணும்பா, உன்னை யார் பயப்படுத்தினாலும் நீ பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலை உனக்குள்ளே இருந்தாலும் அதை மாற்றுகிறவர் நான். உனக்கு எதிராய் பேசுகிறவர் யார் அப்படின்னா கலக வீட்டார். கலக வீட்டார். நம்பர் 3, மூன்றாவது, நம்ம பயப்படாம இருக்கிறதற்கு நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை தருகிறவர் கர்த்தர். எனக்கு கற்பித்து கொடுக்கிறவர் கர்த்தர். எனக்கு அந்த நாலேஜை தருகிறவர் கர்த்தர். மூணாவது, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்ன கிருபை கொடுங்க அப்படின்னா, நான் கடந்து போகிற சூழ்நிலை தேள்கள் இருக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணினாலும், தேள்கள் இருக்கிற இடத்துல நான் உள்ள இருந்தேன்னா, ஒரு குழிக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த குழிக்குள்ள ஒரு தேள் இருக்குது, நீங்க பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? அந்த தேள் என்னை கொட்டிடுமோன்னு பயப்படுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரட்டும், உனக்கு ஒரு ஞானம் வரட்டும். அந்த தேள் தானே வருது, எப்படி இதை ஜெயிக்கலாம், எப்படி இந்த இடத்துல இருந்து கரையேற்றலாம், எப்படி தூக்கி வெளியில போடலாம், நீ பயப்படாத. பயம் என்று ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த தேளை எப்படி தூக்கி மேலே போடுறதுன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நீங்க இது என்ன கடிச்சிருமோன்ற பயம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற ஒன்று வந்துச்சுன்னா நீங்க எதுக்கு பிரயாசம் எடுப்பீங்கன்னா, அதை எப்படி தூக்கி போடலான்னு தான் உங்களுக்கு ஞானம் வரும். இன்று வரையிலும் இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி தேள்களை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க அது என்ன கடிச்சிருமோன்னு நினைச்சு பயப்படலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போறாரு. இதை எப்படி வெளியே தூக்கி போடலான்ற ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவர்கள் கலக விட்டார், அவர்கள் கலக விட்டார். உனக்கு அந்த ஞானம் வரட்டும்பா, நீ ஏன் அவங்க வார்த்தைக்கெல்லாம் பயப்படுற? அவங்க கலக விட்டார். இன்றைக்கு இந்த சத்தம், இந்த வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு 100% அப்படியே நிறைவேற்றுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் சூழ்நிலையை பார்த்து என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் தர்றேன். அவர்கள் கலக விட்டார். அவர்கள் சொல்லுகிறது நடக்க போவது இல்லை. அவர்கள் சொல்லுகிறது போல நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நடக்காது. உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன். ஆமேன். நீ மனுப்புத்திரனே, நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைக்கு அஞ்சமும் வேண்டாம். நெரிஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு. அவர்கள் கலக விட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆமே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை, எனக்கு கலக்கமே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு சொல்லி தருகிற கர்த்தர். இனி நீங்க பயப்பட மாட்டீங்க, இனி உங்களுக்கு பயம் வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க, அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுகிறவர். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் சில காரியங்களுக்கு பயப்படும் போது நீர் எனக்கு ஒன்று செய்யணும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் கலக வீட்டார் என்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி பார்த்தா நான் தான்ப்பா ரொம்ப பயந்து போயிருக்கிறேன், நான் தான்ப்பா ரொம்ப பயந்து போயிருக்கிறேன், நான் தான்ப்பா ரொம்ப பயந்து போயிருக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனையை குறித்த ஒரு ஞானம், இந்த பிரச்சனையை குறித்த ஒரு அறிவு, இவர்கள் பேசுகிறதை குறித்த ஒரு ஆண்டவரே விளக்கத்தை கர்த்தர் எனக்கு தந்து, இதை எப்படி மேற்கொள்ளலாம், இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், இதை எப்படி தூக்கி போடலாம், நாம் பயமில்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்யணும்ன்றத கர்த்தர் எனக்கு சொல்லி தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றி. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார்.
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தரும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பாடோ என் சார்பில் கர்த்தரும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். பயமே எனக்கில்லையே, நம்பிடும் தேவன் துருகமாயிருக்கிறார். கலக்கமே எனக்கில்லையே, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்கிறார். கலக்கமே எனக்கில்லையே. கைகளை மேல தட்டி பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் என்னை நடத்துகிறேன், நிச்சயம் நடத்துவார். நேர் வழியாய் நம்மை நடத்துகிறேன், நிச்சயம் நடத்துவார். இப்ப கையலே பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, ஓ பயமில்லை என் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்கிறார். கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவர் கர்த்தர் வாக்கு ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறாங்க. அதான் இந்த வசனத்தை வந்து நீங்க மனப்பாடமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீ எங்க இருக்க அப்படின்னு சொன்னா, நீ முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற, நீ தேள்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற. மனுபுத்திரனே, இந்த வசனத்தை எல்லாரும் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாம் வாசிங்க. எல்லாம் அப்படியே எளிமை நின்று கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிறவங்க முடிந்தவர்கள் எளிமை நில்லுங்க. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். கவனிங்க, இப்ப கவனிங்க. இவங்க வந்து இப்ப இந்த மனுபுத்திரனை பார்த்து வார்த்தையை பேசுறாங்க. அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இவருக்கு பயமா இருக்குது. என்ன வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா, நீ கடந்து போகிற பிரச்சனையை பார்த்தா, உனக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசா இருக்குது, நீ இதோட முடிஞ்சிருவ போல தெரியுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் மனுபுத்திரனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவங்க சொல்றது மாதிரி தான் நீ இருக்கிற, அவங்க சொல்றது மாதிரி தான் உன் வாழ்க்கை இருக்குது, அவங்க சொல்றது மாதிரி தான் உங்க பிள்ளை இருக்குது, அவங்க சொல்றது மாதிரி தான் வருமானம் இருக்குது. நீ வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நீ பயப்படாது, நீ பயப்படாது. சொல்லுங்க, நீ பயப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிச்சுவேஷனுக்குள்ளதான் நீ இருந்தாலும் நீ என்ன பண்ணாத. பாம்பு கையில கவி பிடிச்சாலும், நீ சிங்க கெவிக்குள்ள போட்டாலும், அக்கினி சூளைக்குள்ள நீ போனாலும், சத்தமா சொல்லுங்க, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. இப்ப 7 மடங்கு சொல்லுங்க அதிகமாகுது. ஐயோ 7 மடங்கு அதிகமாச்சு, 7 மடங்கு அதிகமாச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது எரியட்டும்பா, அது எரியட்டும்பா. இன்னொன்னு, உன்னை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டாலும் நீ என்ன பண்ணாத. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீ போனாலும் உனக்குள்ள என்ன வேண்டானா, ஏன் அப்படின்னா உன்னை காக்கவும், உன்னை தப்புவிக்கவும், உன்னை மறுபடியும் கொண்டு வரவும், அந்த அக்னி ஒரு சேதமும் படுத்தாமல், உன் தலைமணி கூட கருகாமல் உன்னை பாதுகாக்கிறதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்கள் கலகவிட்டார், அவர்கள் கலகவிட்டார். ஒரு வார்த்தையை நீங்க மறக்க கூடாது.
அவர்கள் கலகவிட்டார். யார் கலகவிட்டார்? யார் கலகவிட்டார்? சிச்சுவேஷனை காமிச்சு உங்களை பயப்படுத்துகிறவங்க யாராமா? பக்கத்துல சொல்லுங்க, சிச்சுவேஷனை பயன்படுத்தி உங்களை பயப்படுத்துகிறவர்கள் யாரு? அக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வந்தா, தெரியுமா தெரியுமா உனக்கு போய் இப்படி நடந்துச்சு அக்கா, உனக்கு போய் இப்படி நடந்துருச்சு, உன் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, நீங்க உடனே சொல்லணும் இது கலகவிட்டா. இந்த அம்மா வந்திருக்கிறது எங்க இருந்து வந்து, இந்த அம்மாவுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. இந்த அம்மா ரத்தனபுரியில இருந்து வந்தவங்க இல்ல, இந்த அம்மா கலக வீட்டுல இருந்து வந்த அம்மா. அதுதான் அவர்களுடைய விலாசம். ஆண்டவர் அந்த கலக வீட்டாருக்கு நீ பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை செய்யும், உன்னை கைவிடுவதே இல்லை. எனக்கு இந்த வசனம் ஆசையா இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தர் எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவீர். உனக்கு பயமே இல்லையாப்பா, உங்களுக்கு பயமே இல்லையாப்பா, எனக்கு எதுக்குங்க பயம், எனக்கு எதுக்குங்க பயம்? இந்த மாதிரி நீங்களும் நானும் மனசார சொல்ற ஒரு நாள் வரணும். அவங்களுக்காக சொல்ற நாள் வந்திருக்கு இல்ல, நான் மனதார சொல்ற நாள் வரணும். வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அந்த நேரத்தில் காணிக்கையை நம்ம செலுத்திடலாம். சேர்ந்து பாடி, என்னை நடத்திடும் தேவன் என் கூட இருக்கும்போது எனக்கு கலக்கம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.